ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சொரா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனியன், பச்சை மிளகா, பூண்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து சொரா வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி வேக வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதனோட நரம்பு இருக்கும், உள்ள முள் மாதிரி இருக்கும், அது ஆக்சுவலாக முள் கிடையாது. அது எல்லாமே இது பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் மிளகா பொடி, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதில் கறிவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு கிளறி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு கிளறி வச்சுட்டு இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் கொஞ்சம் காயட்டும். காஞ்சக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே இதில் போட்டு ஒன்றாவே போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா ஆனியன்லாம் நல்லா வந்து பொன்னிறமாக வரட்டும். கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து சொராவில் வந்துட்டு வேக வச்சு எல்லாமே தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. அதுக்கு மேலே போடாதீங்க. தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு நம்ம ஆல்ரெடி கலரி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலரி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலரி விடுங்க. ஏன்னா வந்து சீக்கிரம் அடி பிடிச்சிடும். சொரா வந்து அவ்வளோ நல்லதுங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த குழந்த பிறந்தவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நிறையவே கொடுக்கலாம். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து கலரி விட்டுட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. இது பார்க்குறதுக்கு முட்டை பொடி மாஸ் மாதிரியே இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சொரா புட்டு ரெடி ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதான், சொரா புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.